ஸ்ரீ சக்தி ஜோதிட வித்யாலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, புது லக்கண விதிகளும் சடங்கு முறைகளும் அப்படிங்கிறத பத்தி நாம ஃபுல் டீட்டெயிலா இமேஜோட ஜோதிடர்களுக்கும் பெண் குழந்தைகளை பெற்ற அனைத்து தாய்மார்களுக்கும் புரிகிற மாதிரி தெளிவா இருக்கும். அதனால முழுமையா அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சமீபமா இந்த ஒரு பெண் குழந்தையினுடைய ருது ஜாதகம் தான் இது. ருதுவாகி அது சரியான வழிகாட்டுதல் இல்லாம நிறைய சில குளறுபடிகள் நடந்துச்சு. எங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, சரியான உறவு முறைகள்கிட்ட கேட்டோம், சில ஜோதிடர்கிட்ட கேட்டோம். சரியான விளக்க முறைகள் யாரும் சொல்லல அப்படிங்கிறதுனால சில வழிமுறைகள் குளறுபடி நடந்தது அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதற்காகவே இந்த வீடியோ, அதுக்காக தான் இந்த பெண் குழந்தைகளை பெற்ற அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படின்னு போட்டிருக்குது. அதுல சில ஜோதிடர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகளும் அப்படின்னும் போட்டிருக்கு. சில ஜோதிடர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள் அப்படிங்கிறது முக்கியமா லக்கணத்தை பொறுத்து தான். ஒரு பெண் ருதுவாகிறது அப்படிங்கிறது வெறும் பருவ மாற்றம் இல்லை. இது பெண்ணுடைய 7 வகையான பருவத்துல முக்கியமான பருவம் இது. அதாவது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு 7 விதமான பருவங்களை கொடுத்துருக்குறாங்க. அதுல மங்கைங்கிற பருவம் 12 வயதுல இருந்து 13 வயதுக்கு வர இந்த காலகட்டம் மங்கை. அப்ப ஒரு பெண்கிற அந்தஸ்து அடையக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்துல சரியான வழிகாட்டுதல், சரியான சடங்கு முறைகள் நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு பெண் ருதுவானா முதல்ல தேடுறது ஜோசியரை தான். அதுக்கப்புறம் தான் தாய்மாமனையே தேடுவாங்க. அப்ப ஒரு ஜோதிடர் கணக்கு போட்டு சொல்லக்கூடிய நபராக மட்டும் இல்லாம சமுதாய பண்பாட்டை எடுத்து சொல்ற ஒரு வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்ப இதுல லக்கணம் அமைக்கிறதுல சில விதிமுறைகள் இருக்கு. முதல்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத மெயினா நம்ம பார்க்கலாம். முதல்ல லக்கணம் அமைக்கிறது. இந்த லக்கணம் அமைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த லக்கணத்தை நம்ம எப்படி டிசைட் பண்றது? ருதுவாகிற நேரம் தானே நம்மளுக்கு லக்கணமா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்ற நேரத்தையோ இல்ல அப்பா அம்மா சொல்ற நேரத்தையோ வச்சு முடிவு பண்ணக்கூடாது. எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, அவங்க சொன்ன டைம் 12:30 சம்திங் அந்த டைம் சொன்னாங்க. இப்ப இதுல 12 மணி பார்த்தோம்னா உங்களுக்கு லக்கணம் இந்த லக்கணமா வருது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வித்தியாசத்துல உங்களுக்கு லக்கணம் மாறுது. இப்ப இந்த லக்கணம் தான் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இந்த இடத்துலதான் ஜோதிடர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப அவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா லக்கணம் கன்னி லக்கணமா வந்திருக்கும். இப்ப கன்னி லக்கணமா இருந்திருக்கு அப்படின்னா அந்த பெண் ருதுவாகும் போது ஒண்ணு சந்தன கலர்லயோ அல்லது மஞ்சள் நிறத்திலேயோ இல்ல ஆரஞ்சு நிறத்திலேயோ இல்ல வெண்மை நிறம், இந்த 4 கலர்ல தான் அந்த பெண் ஆடை அணிந்திருக்கணும். அதுக்கு அடுத்தது துலா லக்கணம். துலா லக்கணம் அப்படின்னா அந்த பெண் நீல நிற ஆடை, கருப்பு நிற ஆடை, கூழுக்கு செல்லக்கூடிய பள்ளி சீருடை, இது போன்று நிறத்துல ஆடை அணிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியை சொல்லலாம். அப்ப நான் அவங்க சொன்ன டைம் வச்சு 12:30 மணி சொன்னாங்க. அப்ப அந்த டைம் வச்சு உங்க பெண் இந்த மாதிரி நீல கலர்ல ட்ரெஸ் போட்டு இருந்ததா இல்ல ப்ளூ கலர் அந்த மாதிரி போட்டு இருந்தா, கருப்பு கலர் இந்த ஆடை அப்படிங்கிற மாதிரி கேட்டு, இதுல சனி புதனுடைய சாரத்துல நிக்குது அப்படிங்கிறதுனால டிஷர்ட் மாரி ஏதாவது போட்டிருந்ததா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமா, மேல டிஷர்ட் போட்டிருந்தாங்க, கீழே நீல கலர்ல பேண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவே எடுத்து எங்கிட்ட காமிச்சாங்க. இப்ப லக்கணம் நம்மளுக்கு துலா லக்கணம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு ஜோதிடர்கள் லக்கணத்தை எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும், இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா, இப்ப இன்கேஸ் இந்த கன்னி லக்கணமா இருக்குது அப்படின்னா கரெக்டா 7ஆம் இடத்துலயே சனி இருக்கும். அது சில தோஷத்தை உண்டு பண்ண வைக்கும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதுல நீங்க இந்த ஸ்ரீனிவாசா பஞ்சாங்கம் யூஸ் பண்ற ஜோதிடர்களா இருந்தீங்க அப்படின்னா ருதுவுக்குன்னே சில வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. அதுல ருதுவாகிற கிழமை அதுக்கான பலன், ருதுவாகிற மாசத்துக்கான பலன். இப்ப ஆடி மாசம் இல்லைங்களா? இப்ப ஆடி மாசம் இருந்தா பெண்ணுக்கு நடத்தை தவறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு 21 நாளைக்குள்ளார அம்பாளுக்கு ஒரு பட்டு வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு, அதே மாதிரி பிறந்த கிழமைக்கு, பொதுவான நட்சத்திரத்துக்கு
ருதுவான திதிக்கு, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்துக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சில வழிபாட்டு முறைகளும் வழிமுறைகளும் சொல்லி வச்சிருப்பாங்க. இதை தான் ஒரு ஜோதிடர்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இதுல வெறுமனே ஜனன ஜாதகம் மாரி நம்ம பலன் சொல்லக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது, தாய் மாமனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அந்த பலன் சொல்றத தவிர்க்கணும். ஸோ இப்போ அந்த லக்கணத்துக்குன்னு சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ண போதும். அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் மஞ்சள் நீராட்டு, அதே மாதிரி குடிசை கட்டுதல், தாய்மாமனுடைய சடங்கு செய்தல், வீட்டுக்கு பெண்ணை அழைத்தல். ஸோ இந்த 5 விதிமுறைகளை நாம ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுல 5ல முதல்ல லக்கணம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த நிறத்துல தான் ஆடை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஜோதிடர்கள் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு உண்டான கலர் என்னன்னு தெரியும். அதே மாதிரி அந்த பாவகத்துல இருக்கிற கிரகங்கள் என்ன, எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய நிறத்துல தான் கண்டிப்பா அந்த பெண் ருதுவாகக்குள்ள அந்த பெண் ஆடை அணிஞ்சிருப்பாங்க. உங்க குழந்தைங்க ருதுவாகிறப்ப என்ன நிற ஆடையில இருந்தாங்க, என்ன லக்கணத்துல ருதுவானாங்க அப்படின்ட்டு நீங்க எடுத்து கிராஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம், தாராளமா கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம மஞ்சள் நீராட்டு விழா. மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயில்டாவே ChatGPT மூலமா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து கிளியர் பிக்சர் எடுத்து கொடுத்துருக்கு உங்களுக்கு. இல்லை கட்டி மஞ்சள் முதல்ல வாங்கிக்கணும். அந்த பாக்கெட் மஞ்சள் தவிர்க்கணும். கட்டி மஞ்சள் வாங்கி அதை ஒருத்தர் உறவு முறையில் அத்தை உறவு முறை, மாமச்சின உறவு முறை பெண்களை வர வச்சு அந்த கட்டி மஞ்சளை அரைக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வேப்பிள்ளை, இது கம்பல்சரி மாமச்சின உறவு முறைகள் தான் போய் அந்த வேப்பிள்ளை கொண்டு வரணும். சரி, இந்த கட்டி மஞ்சளும் வேப்பிள்ளையும் எதுக்கு அப்படின்னா, ரெண்டுமே கிருமி நாசினி. ஒரு பெண் ருதுவாகிறப்ப சில நோய் தொற்றுகள் உருவாக பார்க்கும், இல்லை உடல் வலி அந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அறிவு மருந்தாக அன்றைய காலகட்டத்திலிருந்தே பயன்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு சிட்டி சைடில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. முடிஞ்சா வில்லேஜ்ல இருந்து கூட நீங்க அந்த மாதிரி பொருள்களை பயன்படுத்தி குளிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒரு செம்பண்டா இல்லாத நீங்க எந்த அண்டா யூஸ் பண்ணாலும் சரி, அது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு முதல்ல கட்டி மஞ்சள் அரைச்சி அதில் கொஞ்சம் சும்மா லைட்டாக மட்டும் மஞ்சள் இது போட்டுலாம், அதில் வேப்பிலை மட்டும் தண்ணியில் வேப்பிலை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குளிக்கிற அளவுக்கு நம்ம பதப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் 2வது ஆப்ஷன் இந்த அரைச்ச கட்டி மஞ்சளை உடல் முழுவதும் பூச வைக்கிறது. உடல் முழுவதும் பூச வைக்கிறதுக்கு காரணம் நோய் தொற்றுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மஞ்சள் உடல் முழுசும் பூச வைக்கணும். அடுத்து உடம்புல பூசின மஞ்சள் கிளியரா போகணும் அப்படிங்கிறதுக்காக மேல இந்த மாதிரி ஒரு சல்லடை, வீட்டில் அந்த பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கலாம். இல்லை நார்மலா சல்லடை, அந்த சல்லடை எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, தண்ணியில வேப்பில்ல போட்டு கொதிக்க வச்சிருக்கீங்களா, அந்த வேப்பில்ல அந்த குழந்தை மேல படாம இருக்கணும். ஏன்னா வேப்பிள்ளைங்கிறது தெய்வத்துக்கு நிகரான ஒரு மரம். நம்ம அதுக்கு அந்த தீட்டு இருக்கிறப்ப அந்த தலைகளோ ஏதோ மேல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சல்லடை மேல வச்சு அந்த சல்லடையில தண்ணி அந்த பெண் ஊத்துற மாதிரி சல்லடை பிடிச்சு அதுல தண்ணி ஊற்ற சொல்லி அந்த பொண்ணை குளிக்க வைக்கணும். இதுக்கு அடுத்தது இந்த இடம் தான் கொஞ்சம் முக்கியமான இடம். தண்ணியெல்லாம் குளிக்க வச்சுட்டு வேற துணி மாத்தி ஓரப்பாய் போட்டு அதுல தடுக்கு, அதாவது பச்சில தடுக்கு, தென்னந்தடுக்கு பின்னி பொண்ணை உட்கார வைக்கணும். சுத்தியும் தடுக்கு வச்சு பொண்ணை உட்கார வைக்கணும். இது எதுக்காக உட்கார வைக்கணும்னா, இப்ப இந்த நாற்பண்புகள் அப்படி 4 விதமான பண்புகள் அப்படிம்பாங்க. அதுல அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படிங்கிறது. இது வரைக்கும் குழந்தையா இருந்தது, இனிமேல் கொஞ்சம் சமுதாயத்துக்கும் கொஞ்சம் பயப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் 4 விதமான பண்புகள் ருதுவான பெண் உணரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல தனியா உட்கார வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 நாள் இந்த மாதிரி தனிமையா குழந்தைய உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான உடல் பலப்படுத்துறதுக்கு தேவையான எண்ணெய் பதார்த்தங்கள், உளுந்து வடைகள், எள்ளு சம்பந்தப்பட்டமான பொருட்கள் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக தனியா உட்கார வைக்கிறோம். அதாவது இது வரைக்கும் குழந்தையா இருந்த பெண் இப்ப ருதுவாகி மங்கைங்கிற அந்தஸ்து அடைஞ்சாச்சு. இதுக்கு மேல சில வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சடங்கை நாம பண்றோம்.
அதுக்கப்புறம் அவரவர் குல வழக்கப்படி தாய்மாமன் சீர் செய்தல். இப்ப ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும். அந்த கொம்பு திரவண கடாயோட வந்து கறி விருந்து வைக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுப்பாங்க. சிலர் வந்து சைவ நபர்கள் வந்து எண்ணெய் பதார்த்தங்கள், புடவைகள், நகை அந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணுவாங்க. அது அவங்களுடைய குல வழக்கப்படி என்ன சீர் பண்ணுமோ அந்த தாய்மாமன் வந்து சீர் பண்ணலாம். தாய்மாமன் இல்லாதவர்கள், ஏன்னா அடுத்த கேள்வி அதுதான் வந்து நீங்க தாய்மாமன் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. தாய்மாமன் இல்லாதவங்க தாயாரே பண்ண சொல்லலாம். இல்ல சித்தி, அக்கா, பெரியம்மா உறவு முறைகள் இருந்தா அவங்கள பண்ண சொல்லலாம். ஸோ இப்படிதான் ருது லக்கணத்தை நம்ம முடிவு பண்ணி அந்த குழந்தைக்கான சடங்கு முறைகளை நம்ம பின்பற்றி சரியான லக்கண அமைப்பை அமைச்சு கொடுத்து அதுக்கான வழிபாட்டு முறைகளை சொல்லி கொடுத்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான வழிகாட்டுதலை ஒவ்வொரு ஜோதிடர்களும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய உறவு முறைக்கு இல்ல பெண் குழந்தைகள் இருக்கிற உங்கள் நண்பர்கள் வட்டத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.